திரு கணேஷ், நீங்க வந்து திமுகவுடைய அறிக்கையை பார்த்திருப்பீங்க. திரு ஆர் எஸ் பாரதி சொல்லுங்க, 1000 ராமதாஸ் வந்தாலும் வன்னிய மக்கள் எங்க பக்கம் தான், அது ஒன்றும் மாறாது அப்படிங்கிற. பார்க்க தானே போகிறாங்க, தேர்தல் வரதான் போகிறது, பார்க்க தான் போகிறார்கள். ஏன்னா ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது. இந்த வன்னிய மக்கள் என்று சொல்லும்பொழுது அவங்க பாவம், இன்னும் வந்து விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், சொல்கிற பொய்யெல்லாம் நம்பி 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 ஏமாந்துக்கிட்டு இருக்கிற மக்கள். ஒரு காலத்தில் அவங்க திருந்துவாங்க, அவங்களுக்கு உண்மை தெரிய வரும்பொழுது அவங்க எல்லா விஷயம் இதே மாதிரி தான் பொய்யை சொல்லி சொல்லி ஏமாற்றுவாங்க. ஒன்று சொல்லணும், அவர் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொன்னால் விக்கிரவாண்டி தேர்தலில் தானே வந்து சத்தியம் பண்ணீங்க 15% இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவேன்னு சொல்லி. யார் சொன்னது? நாங்களா சொன்னோம்? யார் சொன்னது? இப்போ முதலமைச்சர் தானே வந்து சொன்னார். ஏன் இன்னி வரைக்கும் நிறைவேற்றலை? சரி, வன்னிய மக்களுக்கு நாங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கோம், ஏன் இதை செய்யலை? நாங்கள் செய்யுங்கன்னு உங்களை கேட்கல, நீங்கள் அன்றைக்கி வந்து செய்கிறேன்னு சத்தியம் பண்ணீங்க, செய்யலை. இன்னி வரைக்கும் நாங்கள் 4 முறை உங்களை சந்திச்சிருக்கிறோம். எடப்பாடியார் அவர்களை நாங்கள் போராட்டம் பண்ணி கடைசி நேரத்தில் எங்களால் பெற முடிஞ்சது. அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, புரிந்து கொள்வதற்கான தன்மை அந்த மக்களிடம் இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் இன்றைக்கி அதை குறித்து விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. இந்த இடஒதுக்கீடு வந்தால் தான் நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் அரசாங்க வேலைக்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அரசு கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து படிப்பதற்கு, உயர்கல்வி படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ன்ற தெளிவு அந்த மக்களிடம் வந்திருக்கு. அப்போ அதை செய்ய மறுக்கின்ற திமுகவிடம் எப்படி இருப்பாங்க? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, இது வந்து முற்றிலும் தவறானது. இப்போ வந்து ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு ஒட்டுமொத்த வன்னியர்களும் போட்டுக்கிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்த வன்னியர்களும் ஐயா ராமதாஸுக்கு போட்டிருப்பாங்களா? அதெல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா இங்கே வந்து வன்னிய சமுதாய மக்களை எந்த அளவுக்கு வந்து பிளவுபடுத்தி தன்னுடைய அரசியல் சுயலாபத்திற்காக இங்கே பாமக அரசியல் செய்யுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன் இன்னைக்கு திமுகவில் வன்னியர்கள் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்க. இவங்க பேசினார், ஐயா ராமதாஸ் பேசாத பேச்சு கிடையாது. அதான் அந்த டைலாக் சொல்லணும், கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் பார் உள்ளளவும், பார் உள்ளளவும் நாங்கள் ஒருபோதும் திராவிட கட்சியோடு கூட்டணி இல்லைன்னு பேசினவர் தான் ராமதாஸ். ஏன்னா அது மாதிரி பல நேரங்களில் மாற்றி மாற்றி பேசி தன்னுடைய சுய லாபத்திற்காக, தன்னுடைய மகனிற்காக, பதவிக்காக என பல விஷயங்களை செய்து முடிச்சிட்டார். இன்றைக்கி அவங்க நடத்தின அறக்கட்டளை எல்லாம் இன்றைக்கி யார் பேரில் இருக்குது, அதெல்லாம் யார், அந்த ட்ரஸ்ட் எல்லாம் யாருக்காக மாற்றினாங்கன்னு இன்றைக்கி வன்னியர்களே பலரும் வீடியோ போட்டிருக்காங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி காடுவெட்டி குரு அவர்களின் மகன் ஏன் தனியாக நிற்கணும்? எனது மூத்த மகன் காடுவெட்டியார்னு பேசின ராமதாஸ், அவருடைய மகன், அவருடைய குடும்பம், மகள், மருமகன் எல்லாம் எதிராக நின்று ஏன் வேலை செஞ்சாங்க 2021 தேர்தலில்? அப்படி வன்னிய சமுதாய மக்களுக்கு எவ்வளவு தூரம் துரோகத்தை செய்திருக்கிறார் ராமதாஸ்னு பரப்புரை செய்தாங்களே. அவ்வளோ நடந்திருக்கு. இதை வந்து நாங்கள் சொல்லணும் தேவையில்ல, வன்னியர் மக்களுக்கே தெரியும். மீண்டும் சொல்கிறேன், இது வரைக்கும் நாங்கள் வந்து மீண்டும் சொல்கிறோம், இந்த இடத்துல பதிவும் செய்கிறோம், மருத்துவர் ஐயாவுடைய மூத்த மகன் தான் மரியாதைக்குரிய காடுவெட்டியார். எங்கள் குடும்பத்துக்குள்ளே 1000 சண்டை இருக்கும், அது உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி எவ்வளோனா அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடுன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு உங்கள் கொள்கை? என்னது இன்னொன்று சொன்னீங்களே, கூடா நட்பு கேடா விளையும்னு போனீங்களே, யாருக்காக போய் நீங்கள் அதை கூடா நட்பு கூட்ட மறுபடியும் கூட்டு சேர்ந்தீங்க? அரசியல் என்னமோ தான் என்னமோ சுத்தவன் மாதிரியோ மற்றவன் மேலே கை நீட்டும் போது 3 விரல் உங்களை சிந்திக்கொன்றதை சிந்திச்சுட்டு பேசுங்க. நீங்கள் வந்து செய்யாத விஷயம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் வன்னிய மக்களை பொறுத்தவரை நாங்கள் இன்றைக்கும் எங்கள் மேலே திரும்ப 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 சாதி கட்சி சாதி கட்சி சாதி கட்சின்னு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் குத்துறீங்க. யாருக்காக? இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்னத்துக்காக? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் பேசினாரு, பானை உடைக்கத்தான் போகிறோம் அப்படின்னு பேசுறாரு. ஒரு கட்சி சாதி கட்சியாக எப்படி இருக்கிறது என்றால் அந்த கட்சியின் தலைவர் பேசுகிற வார்த்தை தான். நாடாளுமன்ற தேர்தல் அண்ணன் திருமாவளவன் எங்கேயாவது மாம்பழம் கொடுத்து இதுவரைக்கும் வாய் திறந்து பேசியிருக்கிறாரா? இல்ல இந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்தியிருக்கிறாரா? இல்ல நான் கேட்கிறேன், ஒரு கட்சியின் தலைவர் பானையை உடைச்சு எழுதி அந்த தேர்தல்ல பேசினாரா இல்லையா? இன்னைக்கு நீங்க எந்த அளவுக்கு இருக்கீங்க? இதுக்கு பதில் சொல்றேன். நாங்க பேசியது திமுக கூட்டணிக்கு எதிராக, திமுக கூட்டணிக்கு எதிராக. நாங்க தோத்த பொழுது மாம்பழத்தை கசிக்கி பிழிஞ்சிங்களே அண்ணா அறிவாலை முன்னாடி, அது என்ன விதமான நாகரிகம்? இப்போ இந்த தேர்தல்ல ஆட வச்சு ஆட்டுல அண்ணாமலை போட்டோவை போட்டு அதுக்கு மேல மாம்பழத்தை பிசைஞ்சு ஜூஸ் போட்டீங்களா, அது என்ன விதமான நாகரிகம்? ஒரு தொண்டரின் ஒரு தலைவன் நீங்க திரும்ப திரும்ப ஒரு தூண்டுகிற விஷயத்தை செய்கிறது அரசியல் பரப்புரையில விடுதலை சிறுத்தைகளை வீழ்த்துவோம் என்பதற்காக பேசுற பேச்சு அது. நாங்க இல்லன்னு மறுக்கல, பேசினது உண்மைதான். மீண்டும் நாங்க சொல்றோம், ஏலக்கருவா அப்படின்னு நீங்க பேசுற மாதிரி தான் உதயசூரியன் மருங்கோட பேசுற மாதிரி தான் இது பேச்சு. இல்ல நம்ம மரியாதைக்குரிய கணேஷ்குமார் அவர்கள் பேசும்போது இடஒதுக்கீடு தொடர்பாக சொன்னார். அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இந்த வழக்கு தொடர்பாக 10% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக 25 வழக்குகள் வந்து உயர்நீதிமன்ற கிளைக்கு போனது. மரியாதைக்குரிய துரைசாமி அவர்கள் முரளி சங்கர் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டில் நீ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் அதை வந்து இல்லைன்றாங்க. அப்போ உடனே தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு போகுது. அது ரொம்ப முக்கியமானது. அங்கே நாகேஸ்வர ராவ் மரியாதைக்குரிய கவாய் இந்த பெஞ்சில் சட்ட சிக்கல்கள் தான் இல்லை. ஏன் இதை சொல்கிறோம்னா, ஒரு தவறான ஒரு செய்தியை வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை முதல்ல விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் ஆதரிக்கிறோம். இன்றைக்கி வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாருன்னா வன்னியர் மக்களும் வாக்களித்து தான் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம்.
விழுப்புரத்தில் எங்களுடைய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் வன்னியர் மக்கள் வாக்களித்து தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு செய்தி, மத்திய தொகுப்பில் மருத்துவ கல்வியில் வந்து இடஒதுக்கீடு வந்து இல்லை அப்படிங்கிறது பாஜக முடிவு பண்ணும்போது அதை கண்டறிந்து அந்த ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு எம்பிசி சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு பாதிக்கப்படுது, மாணவர்களுக்கு பாதிக்கப்படுதுன்னு சொன்னால் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி ஆண்டுக்கு 12,000 பேரை வந்து சேர்த்துருக்குறோம். அப்படின்னா அதில் வன்னியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, மற்ற சமுதாயத்தை சேர்ந்த அதில் தலித்துகள் யாருமே இல்லை. அப்படி வன்னிய சமுதாய மக்களுக்காகவும் பாராட்டுகின்ற ஒரு பேரியக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். வன்னிய மக்களுக்கு எதிரானதில்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இடஒதுக்கீடு குறித்து நீங்கள் வாக்கு கேட்குறதுங்கிறது வேற. ஆனால் இடஒதுக்கீடு குறித்து திமுக அரசு மீது குற்றம் சுமத்தும் போது அந்த சட்ட சிக்கலையும் சேர்த்து சொல்லணும். காரணம் இல்லை. நான் இப்போ கூட சொல்றேன், இப்போ சொன்னார் இல்லையா, அரசாங்கத்து மூலமாக சட்ட சிக்கல் இருக்குன்னு ஒரு வெள்ள அறிக்கை கொடுக்க சொல்லுங்க, அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. சட்ட சிக்கல் ஒண்ணுமே இல்லையே. ஏன் சட்ட சிக்கல் இல்ல? உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. தரவுகளின் அடிப்படையில் நீங்க கொடுங்கன்ட்டு, அதன் அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிக்கை மட்டும் நான் படிக்கிறேன். நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து அவர் என்ன சொன்னார் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. அதுக்கு சொல்லுங்க. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, வன்னியர்களின் சமூக பின்தங்கிய நிலையை நிரூபிக்கும் விதமான தரவுகள் இல்லை என இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. இது ஒரு தொடக்கம்தான். தமிழக அரசு உடனடியாக புள்ளி விவரங்களை சேகரித்து இதை தமிழக சட்டமன்றத்தில் சட்டமாக இயற்றி அனுப்ப வேண்டும் சொல்லி அதுதான் கேட்கிறேன். நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். எந்த பின்னணியில இது இருங்க, பொருளாதார ரீதியாக எந்த பின்னணியில இவங்க இந்த சமூகம் மட்டும் இந்த சமூகம் மட்டும் எப்படி வந்து தனி உள்ஒதுக்கீடு இருங்க. ஆனா ஒரு இல்ல நான் சொல்லி முடிச்சிருக்கேன், என்னை விட உங்களுக்கு அதிகமா தெரியும். நீங்க முடிச்ச உடனே நான் விளக்கம் தரேன். இதுல வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா, எப்படி வந்து இவங்க கல்வியிலையும் பொருளாதாரத்தையும் பின்தங்கி இருக்கிறாங்க. இந்த எம்பிசி கோட்டால இந்த சமூகம் மட்டும் எப்படி நீங்கள் 10% இடஒதுக்கீடு கேட்க அது மட்டும் தனியாக கேட்குறாங்க. இந்த தரவுகள் ரொம்ப முக்கியமானது. அப்படிங்கிற மற்ற அதிலே இருக்கிற மற்ற சமூகம் 108 சமூகம் இருக்குது அந்த இடஒதுக்கீட்டில், இவங்களுக்கு மட்டும் எப்படி 10% கொடுக்குறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. அப்போ அதற்கான டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுக்குறது தானே ஒரு தவறு இல்லை. ஆனால் அந்த இதை மறுபடியும் ஒரு தடவை படிக்க முடியுமா அறிக்கையில்? ஏன்னா ஒரு இதில் அவருக்கே தெளிவுபடுத்திடுறேன். ஏன்னா இன்னொரு தடவை அந்த பேச்சு வரக்கூடாது இல்லையா? இல்லை, அவர் பிபிசியில் கொடுத்ததை வன்னியர்களின் சமூக பின்தங்கிய நிலையை நிரூபிக்கும் விதமான தரவுகள் இல்லை என உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது, உயர்நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது ஒரு தொடக்கம்தான். தமிழக அரசு உடனடியாக புள்ளி விவரங்களை சேகரித்து தமிழக சட்டமன்றத்தில் சட்டமாக இதில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு இதுக்கும் இந்த இடஒதுக்கீடுக்கும் ரிசர்வேஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. அதில் தெளிவாகவே சொல்லியிருக்கு. இல்லை, இதற்கு பிறகு சொல்லிடுறேன், சாதிவாரி கணக்கெடுப்பு அதில் இல்லை. புள்ளி விவரங்கள் எதற்கு என்று சொன்னால், அவரே சொன்ன மாதிரி இந்த சமுதாயம் எப்படி பின்தங்கி இருக்கிறதான தரவுகள் இதை சேகரிப்பதற்கு தான் பேக்வர்டு கமிஷன் மூலமாக இவங்க தான் குழு அமைச்சாங்க. அந்த அரசாங்கம் தான் குழு அமைச்சிருக்கு. இந்த அரசாங்கம் குழு அமைச்சு 2 வருடம் கால நீடிப்பு வேற கொடுத்திருக்காங்க. 7 மாசத்துல கொடுங்கன்னு சொல்லி குழு அமைச்சது இன்றைக்கு கால நீடிப்பு கொடுத்திருக்காங்க. அந்த காலத்துல ஒரே நிமிஷம் 7 மாசம் அவகாசம் கொடுத்துட்டு கால நீடிப்பு 2.5 வருஷம். அதெல்லாம் மொத்தமா 7 மாசத்துல எடுங்கன்னு சொல்லி ஆணையம் அமைக்கிறாங்க. அந்த ஆணையத்தினுடைய கால நீட்டிப்பு 2 வருஷம். சரி, இதெல்லாம் நாங்க ஏமாத்து வேலை. தரவுகள் இருந்ததுன்னா நாளைக்கு ஒரே ஆடியன்ஸ்ல பண்ணிட்டு போயிடலாம். இதெல்லாம் அரசு செய்ய வேண்டியது. சொந்த அறக்கட்டளை வச்சிருக்காங்க, சொந்த கல்லூரி வச்சிருக்காங்க. அந்த கல்லூரியில வன்னியர்களுக்கு எவ்வளவு தூரம் இவங்க வந்து செய்து கொடுத்திருக்காங்கன்னு கேட்டாங்க. அதுதான் அது நான் சொல்றது. இன்னைக்கும் போங்க, இலவசமா தான் இருக்கு, இலவசமா தான் படிக்கிறாங்க. கொடுக்கலன்னா வந்து கேள்வி கேளுங்க.